ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இந்த சம்மருக்கு ஏற்ற தயிர் சாதமும், அந்த தயிர் சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு 2-3 வெரைட்டியில் வெஜிடபிள்ஸும் பண்ண போகிறேன். அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மாங்காய் பச்சடி நல்லா இனிப்பு போட்டு மாங்காய் பச்சடியும், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி, அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை, இந்த 3 தான் தயிர் சாதத்துக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா தயிர் சாதம் மட்டுமே சாப்பிட்டோம்னா வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் 3 கறிகாய் நான் எடுத்திருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாதத்துக்கு ரைஸ் ஊற போட்டுக்கலாம். ஊற போட்டுட்டேன். இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ப்ரக்கோலி என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் ஃபஸ்ட்டு அதை சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக போட்டு எடுத்தால் தான் கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் கம்பல்சரி ப்ரக்கோலியை வந்து சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறம் சமையல் பண்ணணும். இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் பொடியும் கொஞ்சமாக பெப்பர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுடுதண்ணியில் போட்ட ப்ரக்கோலியை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் ரெசிபி தான். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் ஒவ்வொரு ரெசிப்பியும். அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ப்ரக்கோலியில் என்ன தான் மசாலா சேர்த்தாலும் ஆட் ஆகாது. அதனால் இது கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் அங்கங்கே காரம் வந்து வாய்க்கு தட்டுப்படும், சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா தயிர் சாதம் வந்து மைல்டாக இருக்கும். கொஞ்சம் காரமான கறியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு சிம்பிளாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு வெடித்ததும் 2-3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் உள்ளே சேர்த்துடலாம். சிம்பிளான மாங்காய் பச்சடி தான். ரொம்ப எதுவுமே இன்க்ரீடியன்ட்ஸ் மிளகாய் பொடி இந்த மாதிரியெல்லாம் சேர்க்காமல் வெறும் கடுகு, காஞ்ச மிளகாய் மட்டுமே சேர்த்து நான் இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறேன். இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். மாங்காயை ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. இது நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததும் ஒரு கப் வெல்லம், ஒரு மாங்காய்க்கு ஒரு சின்ன கப்பில் வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா ஈவனாக மாங்காயோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி நான் ரொம்ப கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்க்காம இந்த மாங்காயிலே வரட்டியிருக்கேன். நல்லா கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வந்து இந்த மாங்காயில் வந்து இந்த பச்சடி செய்யாதவங்களே இருக்க மாட்டோம். அதனால் இந்த மாங்காய் பச்சடி வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த மாங்காய் பச்சடியை ரெடி பண்ணிக்கிட்டேன். இதையும் வேறு ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஈஸியான ரெசிபீஸாக தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு ஒவ்வொரு ரெசிப்பியும் டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக வந்து நான் வந்து தயிர் சாதம் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு ஆஸ் யூஷுவல் சாதத்தை நல்லா குழச்சிட்டு கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டிருக்கேன். பால் நிறைய விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கம்பல்சரி வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், வரமிளகாய் மட்டும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கிட்டேன். அவ்வளோதாங்க.
நம்ம பால், பட்டர் எல்லாம் சேர்த்து இந்த தயிர் சாதம் கிளறி இருக்கிறதால ரொம்பவே இந்த தயிர் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும். நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக அந்த புளிப்பு எல்லாமே நமக்கு மிங்கிள் ஆகி தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஃபைனலாக வாழைக்காய் ஃப்ரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாழைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கையிலே பிரட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே போதும். எண்ணெயில் போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம்னா டேபிளில் இங்கே உட்கார வாழைக்காய் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஈஸியான ரெசிபீஸ் தான், ஆனால் நல்லா ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபீஸில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு கறி அப்படி இல்லைன்னா வாழைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெறும் தயிர் சாதம் மட்டும்தான், வெள்ளை சாதம் கூட நான் எடுத்து வைக்கலை. வாழைக்காய் ஃப்ரையும் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதாங்க நம்ம வீட்டு லஞ்ச் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு 2 வகை பண்ணியிருக்கேன். அப்புறம் மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள் லஞ்சு தான். என்றைக்காச்சும் இந்த மாதிரியும் சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி சாப்பிடாம ஒரு 2, 3 வெரைட்டி ரைஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். நான் இல்லை இன்றைக்கி இதுவே போதும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழைக்காய் ஃப்ரை வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஈஸி குக்கிங் ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். நல்லா தயிர் சாதம் பாருங்கள், நல்லா குலைவாக நல்லா பக்குவமான முறையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.